ஹாய், இந்த வாரம் உங்களுக்காக 3 இன்ட்ரெஸ்டிங் வெபினார்ஸ் காத்துட்ருக்கு. காலையில் 10 மணிக்கு வெல்த் ப்ரிசர்வேஷன் வெர்சஸ் வெல்த் கிரியேஷன் வேர் யூ ஷுட் ஃபோக்கஸ் நவ். காலையில் 11 மணிக்கு கார்ப்பரேட் இந்தியா ஏர்னிங்ஸ். மத்தியானம் 12 மணிக்கு ஒரு கோடீஸ்வரி வெபினார் பெண்களுக்காக மட்டும் இருக்குது, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை பற்றி. இந்த 3 வெபினாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ஸுமே கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, நம்ம வெபினாரில் சந்திக்கலாம். ஒரு குடும்பத்தில் ஆண் பெண் இருவரும் ஏர்னிங் மெம்பர்ஸ், 2 பேருடைய சம்பளமும் சேரும்போது அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி பெரிதும் வேகப்படுகிறது. 2 பேரோட வருமானத்தை சேர்க்கும்போது ஸ்கோப் டு கிரியேட் வெல்த் அதிகரிக்கிறது. அப்படி அதிகரித்தும் எத்தனை குடும்பங்களில் அந்த வெல்த் எதிர்பார்த்த அளவுக்கோ அல்லது அது உருவாக வேண்டிய அளவிற்கோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் இடிக்குது. ஏன் இது நடக்குது அப்படின்னு க்ளோஸாக ஸ்டடி பண்ணாக்கா இதில் 2 பேருடைய பங்களிப்பு வெறும் பண ரீதியாக தான் இருக்கு வழிய 2 பேரும் இந்த அவுட்கம்மை உருவாக்குறதுக்கு இன்டெலிஜென்ட்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுறத தவிர்க்கிறாங்க. ஒருத்தர் மட்டும்தான் அந்த வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கான இன்புட்ஸை கொடுக்குறாங்க. யார் இன்புட்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவாரியான குடும்பங்களில் அது பெண்களாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், நாங்கள் தான் ரெகுலராக சேமித்து ஜுவல் வாங்கி வைக்கிறோமே அப்படின்னு. சேமித்து ஜுவல் வாங்கி வைக்கிறதுங்கிறது அடிப்படையில் நுகர்வு. நான் சொல்கிறது, எப்படி ஒரு குடும்பம் முதல்ல 1 கோடி ரூபாய் ஃபைனான்ஷியல் அசெட்டை கிரியேட் பண்ணணும், எப்படி 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் நம்ம இந்த 1 கோடியை துரிதமாக உருவாக்குறோம் ஃபைனான்ஷியல் அசெட்ஸாக. ஏன் ஃபைனான்ஷியல் அசெட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ வேணாலும் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணலாம் கேஷாக, எப்போ வேணால் அதை வேறு ஒரு பெரிய முதலீட்டிற்கு நம்மால் ப்ராசஸ் பண்ண முடியும், அது அங்கேயிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். இதெல்லாம் ஃபைனான்ஷியல் அசெட்ஸில் மட்டும்தான் முடியும். ஜுவல்லாக மாற்றிட்டா யாராவது அதை மறுபடியும் வீடாக மாற்ற முடியுமா? ஜுவல்லாக மாற்றிட்டா நாளைக்கு உங்கள் பசங்களுடைய மேல் படிப்பாக அதை மாற்ற முடியுமா? எந்த குடும்பமாவது இதற்கெல்லாம் ஒப்புக்கொள்ளுமா? அல்லது எந்த குடும்பத்திலாவது இது போன்ற விஷயங்கள் நடந்ததா வரலாறு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அதனால தான் ஃபைனான்ஷியல் அசெட்ஸ் முக்கியம். ஏன்னா ஃபைனான்ஷியல் அசெட்டை நம்ம தாராளமாக மாற்றி நம்முடைய குடும்ப தேவைகளுக்கும் வளர்ச்சிக்கான தேவைகளுக்கும் நம்முடைய வருங்கால தேவைகளுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். பெண்கள் நல்லா சம்பாதிச்சும் இந்த ஃபைனான்ஷியல் அசெட் கிரியேஷனில் போதுமான அளவு பங்கேற்கவில்லை என்பதுதான் இதில் வருத்தமான ஒரு விஷயம். அவர்களை பங்கேற்க வைப்பது எப்படி என்று பல குடும்பங்களில் ஆண்களுக்கே புரியலை. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் நான் என்னோட இன்கம்லேருந்து இந்த எஸ்ஐபியெல்லாம் போட்டுட்ருக்கேன் சார், அது பாட்டு காம்பவுண்ட் ஆகிட்டு இருக்கு, நான் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், பட் என் ஒய்ஃப் இது எதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்க சார். அவங்களால 1 லேக் சேவ் பண்ண முடியும், பட் அவங்க வந்து அதை வெறும் நகைச்சீட்டில் போடுறாங்க, ஜுவல்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க சார், வேறு எதுவும் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் எங்கேயாவது ஒரு பிளாட்டு அப்படின்னு ஏதாவது சொன்னால் அதுக்கு அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ரெடியாக இருப்பாங்க. இப்படித்தான் ஆர்கியூமெண்ட் வருது. பட் இது சரியில்லை. இப்படி நடக்கும்போது ஒரு குடும்பம் உருவாக்கக்கூடிய வெல்த் அவுட்கம், ஓவராலாக எவ்வளோ சொத்து உருவாக்க முடியுமோ அந்த அளவிற்கு அவங்க உருவாக்க தவறி விடுவார்கள். அப்படி தவறக்கூடாது அப்படின்னாக்கா என்ன நடக்கணும்? அப்படி தவறக்கூடாதுன்னா பெண்கள் ஃபைனான்ஷியல் அசெட்ஸில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். பெண்கள் ஃபைனான்ஷியல் அசெட்ஸில் நேரடியாக முதலீடு செய்ய வேண்டும். பெண்கள் காம்பவுண்டிங் என்ற அற்புதமான விஷயத்தை தங்களுடைய தனி முதலீடுகளில் அனுபவிக்க வேண்டும். அந்த வளர்ச்சியில் பெண்களுக்கு நம்பிக்கை கூடிக்கொண்டே போக வேண்டும். காம்பவுண்டிங்கில் பெண்களுக்கு நம்பிக்கை கூடிருச்சுன்னா நிச்சயமாக அவங்க அதில் மேலும் மேலும் அதிக கவனம் செலுத்தி, எப்படி நகை வாங்குறதுல ஒரு காலகட்டத்தில் அதிக கவனம் செலுத்தினாங்களோ அதே போல் காம்பவுண்டிங்கில் அவங்களால உறுதியாக கவனத்தையும் நம்பிக்கையும் செலுத்த முடியும்.
அப்படி பெண்கள் நம்பிக்கையை செலுத்திட்டாங்கன்னா அந்த குடும்பத்தின் உயர்வு எவ்வளவு இருக்குன்றத நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. எந்த வீடுகளில் 2 பேரும் நல்லா சம்பாதிச்சு 2 பேருமே காம்பவுண்டிங்கில் பிலீவ் பண்ணுறாங்களோ அந்த குடும்பம் அச்சீவ் பண்ணக்கூடிய வெல்த் மற்ற வீடுகளை விட, அதாவது வேறு வீட்டில் ஒருத்தருடைய இன்கம் தான் காம்பவுண்டிங் போகும், இன்னொருத்தருடைய இன்கம் ஜுவல்ஸ் அல்லது மற்ற சொத்துக்களுக்கு போச்சுன்னா அவங்க உருவாக்குறத விட கணிசமாக அதிகமாக இருக்கும். நம்முடைய நோக்கம் காம்பவுண்டிங்கில் பெண்களையும் நம்ப வைத்து ஈடுபட வைத்து அவர்கள் வளர்ச்சியில் இன்னும் துரிதமான ஒரு பாதையை காட்டுவது. அதற்கான ஒரு முயற்சி தான் கோடீஸ்வரி என்ற எங்களுடைய ஒரு திட்டம். அதில் வேற ஒன்றும் பண்ணுறதில்ல, பிஹேவியரலாக என்னென்ன அவங்க தெரிஞ்சுக்கணும், காம்பவுண்டிங்கில் எப்படி நம்பிக்கையை வளர்த்து கொள்வது, எப்படி காம்பவுண்டிங்கை அவங்க லைஃப்குள்ளே கொண்டு போகிறது, எப்படி அவங்கள காம்பவுண்டிங்கில் இன்னும் அதிக கன்விக்ஷனை காட்ட வைக்கிறது, அந்த கன்விக்ஷன் மூலமாக எப்படி காம்பவுண்டிங்கை அவங்க வாழ்க்கையில் தேவையான ரிசல்ட்டை உருவாக்கி கொடுக்க செய்வது. இதுதான் கோடீஸ்வரனுடைய முழு நோக்கம். இந்த ஒரு நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து நம்ம பெண்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம். இன்ஃபேக்ட் வருகின்ற சனிக்கிழமை நாம் கோடீஸ்வரியில் ஒரு தனிப்பட்ட வெபினாரே வச்சுருக்கோம். அந்த வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அந்த வெபினாருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது. தாராளமாக நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அந்த வெபினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டர் பாத் காம்பவுண்டிங் மூலமாக உருவாக்க முடியும் என்ற புரிதல் துவங்கும், வளரும், வெற்றியை நோக்கி உங்களை கொண்டு செல்லும். ஸோ உங்கள் வீட்டில் உள்ள எல்லா பெண்களையுமே இந்த வெபினார் அட்டென்ட் பண்ண சொல்லுங்கள். அதில் என்ன இருக்குது, என்ன சொல்கிறாங்கன்றத அவங்க ஓப்பன் மைண்டோடு கேட்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க கன்விக்ஷனை பில்ட் பண்ணலாமா வேணாமாங்கிற முடிவை அவங்க தாராளமாக எடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது 2 பேருமே காம்பவுண்டிங் மீது நல்ல நம்பிக்கையை காட்டி காம்பவுண்டிங்கின் முழு பயனையும் தங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து தங்கள் குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த சேமிப்பை காம்பவுண்டிங் மூலமாக வேகமாக வளரச் செய்கிறார்களோ அன்று அந்த குடும்பம் உயர்வை நோக்கி இன்னும் வேகமாக செல்ல ஆரம்பிக்கும். அந்த உயர்வை நோக்கி குடும்பங்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேற பெண்களை மேலும் மேலும் காம்பவுண்டிங்கில் நம்பிக்கை வளர்க்க செய்வோம். அப்படி செஞ்சோன்னா நிச்சயமாக அந்த நோக்கம் நிறைவேறும். அந்த நோக்கத்தை விரைவில் நிறைவேற இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.